வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் மீள்குடியேற்றத்திற்காக பிரித்தானியா இலங்கைக்கு 6.6 மில்லியன் யூரோ நிதியுதவி. குற்றச்சாட்டுகள் இன்றி நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு மனித உரிமை ஆணைக்குழு சட்டமா அதிபரிடம் வலியுறுத்தல். காணாமல் போனோர் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறு யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம். எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்யுமாறு 3 அமைச்சர்கள் கோரிக்கை. මේක නිවැරදි භාවය ඔප්පු වෙනවා. ඊට පස්සේ වැරදිකරුට විරුද්ධව ක්‍රියා කරන්න. இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்றுவதற்காக பிரித்தானியா 6.6 மில்லியன் யூரோவை இலங்கைக்கு வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. மோல்டாவில் இடம்பெறுகின்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரனுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரனை நேற்று சந்தித்தார். இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்றுவதற்காக நிதியுதவி வழங்குவதற்கு இந்த சந்திப்பின் போது பிரித்தானிய பிரதமர் இணக்கம் தெரிவித்ததாக பிரித்தானியாவின் இண்டிபெண்டன்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை பொதுநலவாய வெளிவிவகார அமைச்சின் சந்திப்பின் போது அபிவிருத்தி அடையும் நாடுகளில் வர்த்தக மற்றும் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பொதுநலவாய அமைப்பின் பிரகடனத்திலும் இலங்கை கைச்சாத்திட்டுள்ளது. இதற்கான கடன் நிதியத்தை $20 மில்லியன் முதலீட்டில் ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுநலவாய அமைப்பின் புதிய செயலாளர் நாயகமாக பெட்ரிஷியா ஸ்காட்லாந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 66 வருடகால பொதுநலவாய அமைப்பின் வரலாற்றில் இந்த பதவியை ஏற்கும் முதலாவது பெண்மணி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. டொமினிகன் நாட்டில் பிறந்து பிரித்தானியாவில் குடியேறிய இவர் சட்டத்தரணியாகவும் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் அமைச்சராகவும் செயற்பட்டுள்ளார். புதிய செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பெட்ரிஷியா ஸ்காட்லாந்து ஊடக சந்திப்பிலும் கலந்து கொண்டார். உலகின் மொத்த சனத்தொகையில் 33% பொதுநலவாய அமைப்பிற்குள்ளேயே உள்ளடங்குகின்றது. அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து ஒரு இலக்கிற்கு பயணிப்பதில் வெற்றி கொண்டுள்ளோம். அதுபோன்று அனைத்து இலக்குகளையும் பொதுவான வரைவிற்குள் கொண்டு வந்து பொதுமக்களுடன் கௌரவமாக செயற்பட்டால் எம்மால் தெளிவான மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதன் ஊடாக மனித உரிமைகளையும் அபிவிருத்தியையும் செயற்பாட்டு ரீதியாக அனுபவிக்க முடியும். இம்முறை அரசு தலைவர்கள் மாநாட்டில் பொதுநலவாய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இதுகுறித்து கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. முதலாம் தேதியே காலநிலை மாற்றத்திற்கான நிதி ஒதுக்கீடு இடம்பெறும். இது செயற்பாட்டு ரீதியானதாக காணப்பட வேண்டும். சிறிய நாடுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் அதன் முன்னெடுப்புகள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்படவில்லை. இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் செயற்படுவோம். பொதுநலவாய அமைப்பு என்பது சர்வதேச சிந்தனைகளை கொண்ட விசேட அமைப்பாகும். அதேபோன்று ஐக்கிய நாடுகள் சபையின் நாடுகளில் 3/1 இந்த அமைப்பில் உள்ளன. இதில் காணப்படும் மற்றொரு விசேட விடயம் யாதெனில் பொதுநலவாய அமைப்பு நாடுகளின் கருத்துக்கள் ஐக்கிய நாடுகளுடன் ஒத்துப்போகின்றன. අදත් වටමේට සාකච්ඡා කිහිපයක් පවත්වන්න නියමිතයි රාජ්‍ය නායකයන් සහ இன்றும் சில வட்டமேசை மாநாடுகள் அரசு தலைவர்கள் மத்தியிலும் அமைப்புகள் ரீதியிலும் நடைபெறவுள்ளன. இளைஞர் யுவதிகள் பிராந்தியத்திற்கு தாக்கத்தை செலுத்தும் பிரச்சனைகள், நிலையான அபிவிருத்தி சவால்கள், காலநிலை மாற்றம் தொடர்பில் அவர்கள் கலந்துரையாட உள்ளனர். இது தொடர்பிலான தகவல்களையும் நாம் வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். අදත් මේ පොදු රාජ්‍ය මණ්ඩල රාජ්‍ය නායක සමුළුවේ පැවති සංවාද පිළිබඳව තොරතුරු ඔබට ඉදිරිපත් කරන්න සූදානම්ව සිටිනවා. මම රොෂාන් ප්‍රිය වටවල නිවුස් ෆස්ට් වෙනුවෙන්. பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாடு நாளையுடன் நிறைவடைகின்றது. மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாளை பிரான்சுக்கு விஜயம் செய்கின்றார். காணாமற் போனோர் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மத்திய பஸ் தரிப்பிடம் முன்பாக நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் வடக்கு, கிழக்கு மற்றும் தென்பகுதியில் காணாமற் போனவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
காணாமற் போனோர் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறும், அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும், ரகசிய முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்யுமாறும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். குடியிருப்புல முதலாம் வட்டாரத்தில் இருந்தவர்கள் அவர்கள் பட்டுவாழ்ல வச்சு சரணடைஞ்சு ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு பஸ்ல ஏற்றப்பட்டனர். எல்லாரும் கண்டவைகள், எல்லாரும் இவர்களோட சேர்ந்து போயிருக்கணும். அவர்கள் போனவர்கள் இந்த மனுஷன் இங்க நிக்கணும். என்ன புள்ளியல் சரணடைஞ்ச புள்ளியலை இவர்கள் எங்க கொண்டே வச்சிருக்கணும், இவர்களை எங்க வச்சிருக்கணும், எந்த சகசிய முகாமில வச்சிருக்கணும். எங்களுக்கு தாமதம் வேண்டாம். எங்களுக்கு இந்த புதிய அரசாங்கம், எங்களுக்கு நல்லாட்சி அரசாங்கம், எங்களுக்கு இந்த எங்கட பிள்ளைகள் எல்லாரையும் விடுதலை செய்ய வேணும். முந்த நாள் இந்த தம்பி ரயில்ல குதிச்சான், அதே போல இனி நாங்கள் ஏதாவது செய்வோம். எங்கடா இந்த பிள்ளைகளுக்காகத்தான் அந்த பிள்ளை தியாகத்தோடு போய் அந்த ரயிலுக்கே குதிச்சிருக்கு. இதோடையாவது எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தர வேணும். உங்களுக்கு இருக்கவில்லையா ஒரு சாய்வத்த பிள்ளை? எவ்வளவு சுவையோட நாங்கள் இருக்கிறோம். எங்களை பிள்ளைகளை விடுங்க, எங்கட உறவுகளை விடுங்க, எங்கட உறவுகளை விடுங்க. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காணா போன லலித் குவான் இதுவரையும் 4 வருஷமாயும் இதுவரை எந்த முடிவும் கிடைக்கவில்லை. அவர்களை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து தரும்படி இந்த நல்லாட்சி அரசாங்கத்துடன் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேலைக்கு போன இடத்த 96ஆம் ஆண்டு இவை குழாங்கி போட்டு விடுறாண்டு பிடிச்சு கொண்டு போனவே பூங்காங்குளத்தில் இன்னும் இல்லை. 19 வருஷம் இன்று வரையும் தேடி திரிகிறேன் ஐயா. 2008ஆம் ஆண்டு பிடிச்சு கொண்டு போனவங்க 2 வரைக்கும் இதை பற்றியும் ஒரு தகவலும் இல்லை. நாங்கள் வன்னி பிரச்சனைக்கு வன்னியில இருந்தோம். 2 வரைக்கும் எது வித தகவலும் இல்லை. இனியாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து எங்களோட பிள்ளைகள் எங்க இருக்கணும்ன்றதை தீர்த்து தந்தா தெரிய முடியும். ராஜபக்ச ஆட்சியை தோற்கடித்து மைத்ரி ரணில் ஆட்சியை உருவாக்குவதற்கு வடமக்கள் உள்ளிட்ட நாட்டின் தாய் தந்தையர் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கினர். கடந்த ராஜபக்ச ஆட்சியை போன்றே ரணில் மைத்ரி ஆட்சியும் வடக்கு மக்களின் ஜனநாயக பிரச்சனையை, கடத்திச் செல்லப்பட்டோர் தொடர்பான பிரச்சனையை, அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சனையை தமது அரசியல் அதிகாரத்தை பாதுகாக்கும் வகையிலேயே கையாளுகின்றது. பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அவசரகால சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகள் இன்றியும் நம்பத்தகுந்த சாட்சிகள் இன்றியும் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு மனித உரிமை ஆணைக்குழு சட்டமா அதிபருக்கு அறிவித்துள்ளது. இதனைத் தவிர போலீசாருக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்களின் பிரகாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை மீள் பரிசீலனை செய்யுமாறும் ஆணைக்குழு சட்டமா அதிபரை கேட்டுள்ளது. வழக்குகளை மீள் பரிசீலனை செய்த பின்னர் நம்பத்தகுந்த சாட்சிகள் இல்லாத மற்றும் சிறு தவறுகள் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை மீளப்பெறுமாறும் கோரியுள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அவசரகால சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நம்பத்தகுந்த சாட்சிகள் இருக்கும் கைதிகள் நீண்டகாலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தாலோ அவர்களையும் விரைவில் பிணையில் விடுவிக்க வேண்டும் என்பதே ஆணைக்குழுவின் நிலைப்பாடாகும். அத்தோடு கைதிகள் மற்றும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான புனர்வாழ்வு செயற்பாடு தொடர்பிலும் மனித உரிமைகள் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக சட்டமா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முக்கிய பிரச்சினை தொடர்பில் விரைந்து தீர்வு காண்பதற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் தேவையான ஒத்துழைப்பை வழங்கவும் எண்ணியுள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நபர்கள் நீண்டகாலம் தடுத்து வைக்கும் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்படுகின்றமை மற்றும் விளக்கமறியலில் வைக்கப்படுகின்றமை அரசியலமைப்பின் 12ஆம் 13ஆம் சரத்துகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மனித உரிமைகளை மீறும் செயலாகும் என மனித உரிமை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. அத்தோடு அத்தகைய செயற்பாடுகள் சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இணக்கப்பாடுகளை மீறும் வகையிலும் அமைந்துள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகள் 2 மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பைச் சேர்ந்த 2 மெகசின் சிறைச்சாலையிலிருந்து இன்றைய தினம் மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ள குறித்த கைதிகளை அவர்களின் உறவினர்கள் சென்று பார்வையிட முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சிறை அதிகாரியின் விருப்பின் பேரில் கைதிகள் மீண்டும் மெகசின் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் எனவும் சிறைச்சாலைகள் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. மனம் இறங்கி கருணை காட்டி அவரை இந்த நல்லாட்சி அரசாங்கத்துல அவரை வெளியில விடுதலை செய்யுமாறு மிகவும் அத்தனை பேரையும் நான் தாழ்மையுடன் வேண்டுகிறேன்.
இறுதிக்கட்ட யுத்தத்தில் 3 பிள்ளைகள் காணாமல் போன நிலையில் மருமகனாவது சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கும் சரஸ்வதியின் கோரிக்கையே அது. இறுதிக்கட்ட யுத்தத்தில் சிதறிய சரஸ்வதியின் குடும்பம் 6 வருடங்கள் கடந்தும் இன்னும் ஒன்று சேரவில்லை. இறுதிக்கட்ட யுத்தத்தில் புதுமாத்தலனில் சரஸ்வதியின் மகளும் 2 ஆண் பிள்ளைகளும் காணாமல் போயினர். பிள்ளைகளை தேடி அலைந்து இறுதியாக சரஸ்வதியும் மருமகனும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் நுழைந்தனர். மருமகனான நடராசா சரவணபவனை விசாரிக்க வேண்டும் என்பதற்கிணங்க ஓமந்தையில் ராணுவத்தினரிடம் ஒப்படைத்தார் சரஸ்வதி. மருமகன் வருவார் என்ற எதிர்பார்ப்புடன் நலன்புரி முகாமில் காத்திருந்த சரஸ்வதிக்கு ஏமாற்றமே எஞ்சியது. விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்ட சரவணபவன் வவுனியா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட செய்தி சரஸ்வதியின் காதில் எட்டியது. அதன் பின்னர் சரவணபவன் அனுராதபுரம் சிறைக்கு மாற்றப்பட்டு தற்போது பூசா முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நாங்கள் இறுதி யுத்தத்தின் போது ஓமந்தை சோதனை சாவடியில ராணுவத்தினரிடம் கையளித்த நாங்கள் விசாரணை செய்து விட்டு விடுகிறோம் என்று சொல்லி சொன்னவைகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு அவருக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சிஐடியினரால் என்னோட மருமகனுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒரு லொரி ஆயுதத்தோட அவரை நாங்கள் பிடித்ததாக எங்களோடு கூடி வந்து நாங்கள் ராணுவத்தினரிடம் கையளித்த எனது மருமகன் எவ்வாறு ஒரு லொரி ஆயுதத்தோடு அவர்கள் பிடித்ததாக வழக்கு தாக்கல் செய்வார்கள். அவர் இன்று வரை பூசா சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் என்னுடைய மருமகனுக்கு ஏற்பட்ட நிலைமையும் வரலாறும். 6 வருடங்களாக மருமகளையும் 2 பிள்ளைகளையும் மருமகனையும் இழந்து தனிமையில் தவிக்கும் சரஸ்வதிக்கு ஆறுதல் சொல்ல எவருமில்லை. நல்லாட்சியிலாவது சரவணபவனின் விடுதலை கனவு நிறைவேறுமா? யாழ் மறை மாவட்டத்தின் 11வது ஆயராக பேரெழுத்திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை இன்று திருநிலைப்படுத்தப்பட்டார். யாழ் மரியன்னை பேராலயத்தில் இன்று காலை இந்த திருநிலைப்படுத்தல் சடங்கு நடைபெற்றது. புதிய ஆயரை திருநிலைப்படுத்தல் சடங்கு யாழ் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் பேரறிஞர் திரு கலாநிதி தோமஸ் சவுந்தரநாயகம் தலைமையில் இடம்பெற்றது. பாப்பரசரின் இலங்கைக்கான பிரதிநிதி பேரறிஞர் திரு மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் 13 மறை மாவட்டங்களின் ஆயர்கள் இந்த திருநிலைப்படுத்தலில் கலந்து கொண்டனர். யாழ் மறை மாவட்டத்தின் புதிய ஆயரை திருநிலைப்படுத்தும் சடங்கில் மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்றும் நடைபெற்றது. பாரிய குற்றங்கள் செய்தவர்கள் வெளியில் சுதந்திரமாக திரிவதும் சிறிய குற்றங்கள் இழைத்தவர்கள் அடைக்கப்பட்டிருப்பதும் வேதனையை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பாரிய குற்றவாளிகள் இருக்கத்தக்கதாக இந்த சிறிய குற்றங்கள் இழைத்தவர்களை இந்த சிறையில் அடைத்து வைத்திருப்பது என்பது உண்மையில் அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு மறைகணியமான ஒரு மனப்பாங்கினை உருவாக்குவதற்கும் தாங்கள் பழிவாங்கப்படுவதாக உணர்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த விடயத்தை சரியான விதத்தில் கையாள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த போரின் மீது ஏற்பட்ட விளைவுகளாக அங்கவீனமாக்கப்பட்டவர்கள், தங்களுடைய தலைவர்களை இழந்தவர்கள், தங்களுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், காணாமற் போனவர்கள், கடத்தப்பட்டவர்கள், விசேட தேவைக்குரியவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் என்று பல தரத்தினர் காணப்படுகின்றார்கள். கடந்த காலத்தில் எங்களுடைய மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் மிகவும் கடினமான நிலையில் பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியில், பல்வேறுபட்ட தாக்குதல்களுக்கு மத்தியில், பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். இன்னும் தாமதிக்காமல் உரிய அமைச்சர்கள், உரிய அதிகாரிகள் சரியான முடிவுகளை எடுத்து எங்களுடைய மக்களுக்குரிய வாழ்வில் ஒரு மாற்றத்தை, ஒரு வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். காணாமல் போனவர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். நிச்சயமாக ஒரு பதில் வேண்டும். இந்த பிள்ளைகள் இருக்கின்றார்களா இல்லையா? இல்லை என்றால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்கின்ற பரிகாரங்கள் நடைபெற வேண்டும். கடந்த காலத்திலும் இது பற்றிய ஒரு சரியான ஒரு பதில்கள் கிடைக்கவில்லை. உண்மையில் காணாமல் போனது ஆடுகள் அல்ல, மாடுகள் அல்ல, கோழிகள் அல்ல, கொக்குகள் அல்ல, மனித வளங்கள் காணாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. மொழி ரீதியான பிரச்சனை, இன ரீதியான பிரச்சனையை உண்டு பண்ணி பாரிய யுத்தத்தை ஏற்படுத்தியது. வடகிழக்கில் தமிழ் மொழி நிர்வாகத்தின் முதன்மையான மொழியாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இன்றும்
மொழி சார்ந்த மறுப்புகள், மொழி சார்ந்த விடயங்களில் பாரபட்சம் காட்டப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வடகிழக்குக்கு அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் தனிய சிங்கள மொழியில் மாத்திரம்தான் அமைந்திருக்கின்றது. தமிழ் மொழியும் ஒரு அரசகர்ம மொழியா இருப்பதனால் தமிழ் மக்களுக்கு அனுப்பப்படுகின்ற கடிதங்கள் சிங்கள மொழியில் அமைந்திருந்தாலும் அவை தமிழ் மொழியிலும் அமைந்திருக்க வேண்டும். வடகிழக்கிலே தமிழ் மொழி பேசு மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் மோட்டார் போக்குவரத்து போலீசார் எழுதுகின்றதான அவர்கள் குற்றம் புரிந்து அழுகின்ற அந்த பத்திரத்தை தனிய சிங்களத்தில் எழுதி கொடுக்கின்றார்கள். அதை வாசிக்க தெரியாதவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். ஆகவே தமிழ் மொழி பேசும் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் இந்த மோட்டார் போக்குவரத்து போலீசார் தமிழ் தெரிந்தவர்களை வைத்துக் கொண்டு தமிழ் மொழியில் எழுதி கொடுப்பது தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு அது ஒரு சாதகமாக அமைந்திருக்கு. இன்று அச்சிடப்பட்டு வெளியிட்டிருக்கின்ற வரவு செலவு திட்ட புத்தகத்தில் கூட தமிழ் மொழியில் பல்வேறு வசன பிழைகளும் எழுத்து பிழைகளும் மலிந்துவை காணப்படுகிறது. இது சரியான முறையில் பார்க்கப்படவில்லையா அல்லது இது பார்க்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டதா என்பதை தெரியவில்லை. பாராளுமன்றத்தை அண்டிய பகுதிகளில் கூட இருக்கின்ற மாநகர சபை போட்டிருக்கின்ற வீதி பலகைகளில் கூட தமிழ் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கொழும்பு என்பது கொழம்பு என்று அடிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண சபையின் வரவு செலவு திட்ட விசேட அமர்வு இன்று நடைபெற்றது. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்தார். மீண்டு வரும் செலவீனங்களுக்காக ரூபாய் 18,404.23 மில்லியன் ரூபாய்கள், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாற்றுவதற்கான முத்திரை தீர்வை கட்டணமாக ரூபாய் 10 மில்லியன் ரூபாய்களும், நீதிமன்ற தண்டப்பணமாக ரூபாய் 3 மில்லியன் ரூபாய்களும், மூலதன செலவீனங்களுக்காக ரூபாய் 4,665.65 மில்லியன், பாடசாலை கல்வியை ஓர் அறிவு மையத்தின் அடிப்படையாக மாற்றும் செயற்திட்டம், அந்த செயற்திட்டத்திற்காக ரூபாய் 465 மில்லியனும், சுகாதாரத்துறை அபிவிருத்தி கருத்திட்டம் HSDP அதற்காக ரூபாய் 365 மில்லியனும், மாகாண சபை கட்டடம் சம்பந்தமாக ரூபாய் 150 மில்லியன் ரூபாய்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண்பதற்கு இந்திய மத்திய அரசும் தமிழக மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் ஒரு வார காலத்தினுள் இந்த பிரச்சினை தீர்க்கப்படவில்லை எனில் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் மத்திய மாநில அரசுகளின் அலுவலகங்களை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும் மீனவர்கள் தீர்மானித்துள்ளதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் கூறினார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற மீனவர்களின் அவசர கூட்டத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம், பாரம்பரிய பகுதியில் மீன்பிடிக்க வழிவகை பண்ணி கொடுக்குங்கிற அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்து எங்களுடைய மீன்பிடி தொழிலை காப்பாற்றணுங்கிற ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கோம். தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி தரவில்லை என்றால் வர்ற 4ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சு தொடர் போராட்டங்களை அனைத்து கட்சிகள் அனைத்து மீனவ சங்கங்களோட ஆதரவோட நடத்துறது. அந்த போராட்டங்கள் ஒன்னு பாராளுமன்ற முற்றுகையா இருக்கும், தேர்தல் புறக்கணிப்பா இருக்கும். அது மாதிரியான போராட்டங்களை நாங்க நடத்துறதுக்கு இருக்கோம். அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அந்த நிறுவனத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள கருத்து குறித்து விசாரணைகளை நடத்துமாறு 3 அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிலாகிரிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜித சேனாரத்னவிடம் ஊடகவியலாளர்கள் இந்த விடயம் தொடர்பில் வினவினர். நாங்கள் நேரம் ஒதுக்கிக் கொண்டுள்ளோம். 5 மணிக்கு அமைச்சர் அர்ஜுனவிடமும் 6 மணிக்கு என்னிடமும் 8 மணிக்கு அமைச்சர் சம்பிகவிடமும் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனடிப்படையில் சிஐடிக்கு எழுத்து மூலமாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து உடனடியாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். இதனூடாக உண்மைத்தன்மை வெளிப்படும், பின்னர் குற்றவாளிகளுக்கு எதிராக செயற்பட வேண்டும். தற்போது முழு அளவில் கடற்படை பொறுப்பேற்றுள்ளது. அன்று அரசியல் தரப்புகளின் தேவைக்கேற்பவே கடற்படை செயற்பட வேண்டிய நிலை காணப்பட்டது. இது கோத்தாபய ராஜபக்சவின் வர்த்தக நடவடிக்கையாகும். ஏனென்றால் இது அமைச்சர்களுக்கு கொண்டுவரப்பட்ட போது கோத்தாபய ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டு அனுமதிக்க வேண்டாம் என கூறியிருந்தார். அவரின் தேவைக்காகவே இது காணப்பட்டது. ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு யாரை அழைத்துள்ளார்கள் என தெரிகின்றது தானே. இதன் பின்னணியில் ராஜபக்சர்களே உள்ளனர். நீண்ட காலமாக கொடிகாமம் பருத்தித்துறை பிரதான வீதி செப்பனிடப்படாமையால் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. வடக்கின் தென்மராட்சியையும் வடமராட்சியையும் இணைக்கும் 14 கிலோமீட்டர் நீளமான கொடிகாமம் பருத்தித்துறை வீதி பல தசாப்தங்களாக திருத்தப்படவில்லை. A9 வீதி திறக்கப்பட்டதன் பின்னர் கொடிகாமத்திற்கும் பருத்தித்துறைக்கும் இடையிலான போக்குவரத்தும் அதிகரித்துள்ளது.
பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு உள்ளிட்ட தூர இடங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்குமான பஸ் சேவைகள் இடம்பெறுகின்றன. உள்ளூர் போக்குவரத்தில் தனியார் அரசு பேருந்துகள் ஈடுபடுகின்ற போதிலும் வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதால் உரிய நேரத்திற்கு பயணத்தை நிறைவு செய்ய முடியாதுள்ளது. இதால போக்குவரத்து செய்கின்ற பல வாகனங்கள் இடையூறாக தங்களோட சேவையை முடிக்க முடியாத இடையூறுகள் ஏற்படுகின்றன. எங்களோட போக்குவரத்து சேவை செயல்பட முடியாமல் சிலோவாக, அதாவது நாங்கள் கொடுக்கிற நேரத்தை விட இன்னும் மேலதிக நேரம் எடுத்து போக வேண்டி இருக்கின்றது. இது இப்பவும் செய்யப்படாத, இது 3 நல்ல அறிகுறியான ரோட்டாக தான் பெறப்போகுது. தென்மராட்சியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் விவசாய உற்பத்தி பொருட்களை வடமராட்சி எடுத்துச் செல்வதற்கும், அதேபோன்று வடமராட்சியிலிருந்து கடல் உணவுப் பொருட்களும் இந்த வீதியூடாகவே வெளியிடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. வடமராட்சியில் உள்ள மக்கள் வெளி மாவட்டங்களுக்கு வேலை செல்வது வீதியை பயன்படுத்தி, ஆனால் இதுவரையும் எந்த அதிகாரிகளும் இந்த வீதியை செப்பனிடுவதற்கு முன்வரவில்லை. வடமராட்சியில் உற்பத்தி செய்யப்படும் கடல் உணவுப் பொருட்களை தென்பகுதியை கொண்டு செல்வதற்கு மிகவும் முக்கியமான பாதையாக இருக்கின்றது. துவிச்சக்கர வண்டியில் பயணிக்க முடியாது, ஆட்டோக்களில் பயணிக்க முடியாது. வேகமாக பயணித்தால் வாகனங்கள் உடைஞ்சு விடும் நிலை. இரவு நேரத்தில் கொழும்பிலிருந்து வருகை தரும் பயணிகள் பஸ்கள் இன்மையால் முச்சக்கர வண்டியில் வீடு செல்கின்றனர். முச்சக்கர வண்டியை தான் நாங்கள் எங்கள் உழைப்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீதியால் நாங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தரமாவது நாங்கள் பருத்துறை போய் வரோம். பருத்துறை போய் வர பக்கத்தில் இந்த ரோட்டு ஒரு சீரற்ற நிலையிலான் இருக்கு. ஒற்றே குண்டும் குழியுமா, மற்ற ஒரு பம்மிங்கான ஒரு இடம். 3 பேரை போடுறோம்னு சொன்னால் ஒரு கிழமையில ஒரு காலாவது ரேசம் மாத்திர வேலை ஒன்று எங்களுக்கு வரும். வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இந்த வீதியை காப்பட் வீதியாக செப்பனிடுமாறு கோரி வடமாகாண சபையால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. எனினும் இந்த வீதியின் திருத்தப் பணிகள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. கொடிகாமம் பருத்தித்துறை பிரதான வீதியை விரைவில் திருத்துவதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? மட்டக்களப்பு கல்லடி உப்போடை விவேகானந்தா மகளிர் மகா வித்தியாலயத்தின் பரிசளிப்பு விழா இன்று இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் திருமதி திலகவதி அரிதாஸ் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தன. கொழும்பு, தெஹிவளை மற்றும் கல்கிஸ்ஸை உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று முற்பகல் 11 மணி முதல் நாளை அதிகாலை 6 மணி வரை நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. கோட்டே, கடுவில மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள், மகரகம, பொர்லஸ்கமு மற்றும் கொலன்னாவை நகர சபைக்குட்பட்ட பகுதிகள், கொட்டிகாவத்தை, முள்ளேரியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் நேற்று பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை சந்தித்து கலந்துரையாடினர். வரவு செலவு திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினையை தீர்ப்பதற்காகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். குறிப்பாக உரமானியம், வாகனங்களுக்கான புகை பரிசோதனை கட்டணம் மற்றும் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கான வரி உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம். இதுகுறித்து மேலும் அவதானம் செலுத்தவும் மீண்டும் செவ்வாய்க்கிழமை சந்தித்து தீர்வு காணவும் பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் இணக்கம் தெரிவித்தனர். நமக்கு வேறு பாரதூரமான பிரச்சினைகள் இல்லை. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்போம். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.